அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டம்னு சொல்லிட்டு பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, நரேந்திர மோடி கலந்துகிட்ட ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் பவன் கல்யாண் அவர்கள் பேசும்போது அவருடைய ரசிகர்கள் பல பேர் மின்கம்பத்து மீது ஏறி அவரை பார்க்கறதுக்காக முற்பட்டாங்க. அதே வேளையில இது தவறான செயல்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் உடனே பவன் கல்யாண் பேச்சை நிறுத்த சொல்லிட்டு அந்த கம்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே கீழே இறங்க சொல்லியிருந்தாரு. கீழே இறங்க சொல்லிட்டு உங்களுடைய உயிர் விலை மதிப்பற்றது, அதனால தயவு செஞ்சு கீழே இறங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சந்திரபாபு நாயுடு கூட கையெழுத்து கும்பிட்டாரு கொஞ்சம் கீழே இறங்க சொல்லிட்டு. அதே வேளையில இந்த நிகழ்வுலாம் பார்த்த பவன் கல்யாண் அவர்கள் அடுத்து பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர், அதனால தயவு செஞ்சு கீழே இருங்க, மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்ல மனிதர், மனிதாபிமானம் அதிகம் உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது தான் பவன் கல்யாண் அவர்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்க தோணுது. அதை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம். நீங்க அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல பில் அடிக்க வைத்திருங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பவன் கல்யாண் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பிஜேபியோட நரேந்திர மோடியுடைய கூட கூட்டணி சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்காங்க. அதுக்கான பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போதுதான் இது போன்ற நிகழ்வுலாம் நடந்தது. சரி, மனிதாபிமானம் மிக்கவர்னு சொன்னார் பவன் கல்யாண். பவன் கல்யாணுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த பார்க்குறேன். மனிதாபிமானம் மிக்கவர்னு சொல்லல மோடியை பார்த்து, இதே மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கிற மணிப்பூர்ல அங்க இருக்க பழங்குடிய மக்கள் நிறைய பேர் தாக்கப்பட்டாங்க. பெண் அவர்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து சென்றாங்க. அந்த இடத்துல பழங்குடிய மக்களும் கொலை செய்யப்பட்டாங்க. அவ்வளவு அதிகமான வலிகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சாங்க அந்த மணிப்பூருடைய பழங்குடிய மக்கள். அந்த இடத்துல, அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மனிதாபிமானம் மிக்கவர் தானே, ஏன் அந்த இடத்துல பழங்குடிய மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க? பல ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் அவர்கள் நிர்வாணமாக இழுத்து செல்லப்படுகிறா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டு எல்லாருமே கொந்தளிச்சு பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த ஒரு நேரத்துல நரேந்திர மோடி இந்த நிகழ்வுக்காக செய்த நடவடிக்கை என்ன? அந்த மணிப்பூர் நிகழ்வுல மனிதாபிமானம்ன்றது இறந்து போயிடுச்சு இல்லையா? அப்போ அதுக்கான எடுத்த செயல்பாடு என்ன யோசிச்சு பாருங்க. அந்த நிகழ்வு நடந்து அந்த இடத்துல இதுவரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் சென்று அந்த மக்கள்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல்ன்றது கூட தெரிவிக்கவே இல்லை. நாட்டே உழுகுன ஒரு சம்பவம். இந்திய நாட்டுடைய அந்த ஒருமை நிலைப்பாடையே மற்ற நாடுகள் எல்லாமே கேலி செய்கிற விதமா நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இந்த சம்பவத்திலே நரேந்திர மோடி அவர்கள் கையை கட்டி வாயை போத்தி வேடிக்கை பார்த்தார் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன மனிதாபிமானம் இருக்கு? ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட உத்தரப்பிரதேசத்துல வயல்வெளியில் வேலை செஞ்சிருந்த ஒரு பட்டியல் சமூக பெண்ணை உயர் சாதி வகுப்பை சேர்ந்த ஒரு 4 பேர் அந்த பெண்ணை கற்பழிச்சாங்க. கற்பழிச்ச பிறகு இந்த பொண்ணு நம்மளை காட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு கற்பழிக்கும் போதே கையை உடைச்சு கற்பழிச்சாங்க. அதை தாண்டி இந்த பொண்ணு கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய நாக்க அறுத்தாங்க. அந்த பெண்ணுடைய கழுத்தை துப்பட்டாவில் அந்த கழுத்து எலும்பு உடைச்சாங்க, முதுகு எலும்பு உடைச்சாங்க. இவ்வளவு வலியும் அனுபவிச்சு அந்த பெண்மணி உயிருக்கு போராடி இருக்கும் போது அந்த நபர்கள் எல்லாமே கற்பழிச்சு விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியோட குடும்பத்தார் வந்து அந்த பெண்மணியை மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. பிறகு மருத்துவமனையில எந்த ஒரு பலன் தராம அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வுன்றது இதை இந்தியாவே வந்து உலகிடுச்சு. என்னடா இவ்வளவு கோரமான கற்பழிப்புகள் நடக்குது, இவ்வளவு கேவலமான செயல்கள் நடக்குது, அவங்க யாருமே கைது செய்யல அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்தது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் தான் கைது செஞ்சாங்க. ஆனா கற்பழிச்சது 4 பேர் சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அண்ணன்களும் அந்த ஊரை சேர்ந்த பல பேர் வந்து போராட்டம் செஞ்ச பிறகு 4 பேரை கைது பண்ணாங்க. ஆனா காவல்துறை பக்கத்துல இருந்து இந்த பெண்ணோட உடற்கூறு ஆய்வு செய்யும் போது அந்த பெண் வந்து பாலியல் தொந்தரவு செய்யப்படவே இல்லை, அந்த பெண் கற்பழிக்கப்படலன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த 4 பேருன்றது எந்த ஒரு குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த பெண் கற்பழிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இந்தியா முழுவதும் தெரியும். ஆனா அந்த காவல் அதிகாரி பொய் சொல்றாரு. இது அங்க இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த செய்தி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இதை விட ஒரு கேவலமான செயல் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணுடைய அண்ணன் மேல்முறையீடு செய்யும் போது இந்த பிரச்சனைன்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, இது எப்படி தீர்வு காணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசோட முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த பெண்ணோட உடலை அந்த குடும்பத்தோட அனுமதி இல்லாம தனியா அந்த மருத்துவமனையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டு யாரும் இல்லாத ஒரு வெட்ட வெளியில இந்த குடும்பத்தாரோட அனுமதி இல்லாம யாரோடையும் அனுமதி இல்லாம தன்னிச்சையா ஒரு காவல் அதிகாரி இந்த அரசு அதிகாரி சேர்ந்து அந்த பெண்மணியோட உடலை எரிச்சுட்டாங்க. அப்போ எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயோ அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கு, எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காம அவங்களுடைய அனுமதி இல்லாம வழக்கு தொடரப்பட்டதுக்கு அப்படியாப்பட்ட அந்த உடல் கூறாய்வுகள் மேற்கொண்டு செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த உடலை போய் ஏன் எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அரசே நடத்தின ஒரு கேவலமான ஒரு செயல்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் இந்தியா முழுவதும் இருந்தது.
யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டான்றது அந்த குடும்பத்தை ஏத்துக்க முடியல. சரி, அப்படி அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அந்த பெண்மணிக்கு இந்த குடும்பம் செய்ய வேண்டிய கடைசி கைமாறு என்ன? அந்த இறுதி சடங்கு தான். அந்த இறுதி சடங்கையாவது அந்த குடும்பம் செய்ய விட்டுருக்கலாம். ஆனா அந்த இறுதி சடங்கு கூட செய்ய விடாம இந்த உத்தரப்பிரதேச அரசு அந்த குற்றவாளியை துணை புரிஞ்சு யாரையும் கேட்காம அந்த பெண்மணியை உடலை எரிச்சுட்டாங்க. இதுல எவ்வளவு கேவலமான செயல்! இது எங்க மனிதாபிமானம் இருக்கு? ஆனா இவ்வளவு குடும்பம் நடந்திருக்கும் போது அப்போது இந்த நரேந்திர மோடி அவர் தான் பிரதமரா இருந்தாரு. இவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்துல அவர் என்ன வாய் திறந்து பேசினாரு? மனிதாபிமானம்ன்றது இங்க செத்து போயிடுச்சு. அப்போ மனிதாபிமானம் மிக்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த இடத்துல என்ன உத்தரவு பிறப்பிச்சாரு? இதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தாரு? என்ன அறிக்கை விட்டாரு? யோசிச்சு பாருங்க. இது போல நிகழ்வு சொன்னா பல நிகழ்வுகளை சொல்லலாம். அந்த அளவுக்கு மோடி அவர்கள் மனிதாபமானம் அற்றவர் நிகழ்வு இந்தியா முழுவதும் இந்த 10 வருஷத்துல நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. அதை பத்தி பேசினா ஒரு நாள்ல 2 நாள்ல இல்ல, மணிக்கணக்கா இல்ல, நாள் கணக்கா தொடர்ந்து பேசிட்டே போலாம். அந்த அளவுக்கு மனிதர் புனிதர் வேலையில நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு. என்னதான் கூட்டணிக்கு வந்தாலும் கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இப்படி மனிதாபமானம் மிக்கவர் நரேந்திர மோடி அவரும் சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்யை சொல்லக்கூடாது. பவன் கல்யாண் அவர்களே, ரசிகருக்கு உங்க மேல என்ன ஒரு ஆசை இருந்தாலும் இது போல நிகழ்வுல உங்களுடைய ரசிகர்களே இந்த வாக்கியங்களை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் அவர்களே. நீ வெறும் கூட்டம் இல்ல, உங்களோட கட்சிகளை பத்தி என்ன பேசுங்க. ஆனா இந்த நரேந்திர மோடி அவர்களை மனிதர்கள் புனிதராக வேண்டிய இந்த வேலையை இதோட நிறுத்திட்டா உங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. சரி, அப்படி இருக்குல்ல இந்த பாஜகவுடைய ஆதரவாளர் பார்த்து உங்களுடைய உயிர் விலை மதிப்பட்டது ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆமா சங்கிகளா இருக்குது சும்மாவா? எவ்வளவு அவலங்கள் நடந்தாலும் வாயை பொத்தி கையை கட்டி வேடிக்கை பார்க்கணும். அதை தாண்டி பாஜக என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுக்கணும். அப்படி முட்டு கொடுக்குற ஒரு சாமானிய மனிதனா இருப்பானா? யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு வேற வகையான ஒரு உயிரினமா இருப்பான்ல. அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை உயிரினுடைய விலை மதிப்புன்றது அதிகம் தானே, அது உண்மையும் தானே. அந்த விதத்துல நரேந்திர மோடி அவர்கள் உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா சங்கியா இருக்குது சும்மாவா? அது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு சங்கியார் கேட்டு பாருங்க, அவங்க நல்லா சொல்லுவான் அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பவன் கல்யாண் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மனிதநேயமிக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.